வணக்கம். இன்றைக்கி ஈஸியாக ஒரு பால் பூரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நார்மலாக நீங்கள் பூரி மாவு எப்படி பிசைவீங்க அந்த மாதிரி பிசைஞ்சு பூரி சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் இந்த கிளாஸ்னால் ஒரு 3 கிளாஸ் பால் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு அரை கிளாஸ் அதாவது ஆஃப் கிளாஸ் சுகர் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இது எல்லாத்தையுமே சேர்த்து அடுப்பை சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு அது பால் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய், ஒரு 5 பாதாம், 5 முந்திரி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுதை கொதிச்சிட்ருக்கிற அந்த பாலில் போட்டு நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், பாலும் நல்லா கொதித்து போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி ஒரு பிளேட்டை எடுத்து வேணுங்கிற அளவு பூரிகளை அடுக்கி வச்சு அதில் தாராளமாக இந்த பாலை ஊற்றி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான ஒரு பால் பூரி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டும் சும்மா சூப்பர்பாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க.